எப்போ பார்த்தாலும் தின்னுக்கிட்டே பேசுகிறோம்னு நினைக்காதீங்க. டீ டைமில் தான் வீடியோ போட முடியும். அதனால தான் உங்களை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உணவுகளும் திருப்பி நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவ்வளோ சின்சியராக வேலை பார்ப்போம். டீ பிரேக்கில் மட்டும்தான் வீடியோ போடுவோம். கண்ட நேரத்தில் வேலை கற்றுக்குள்ள போட மாட்டோம். ஃப்ரீயாக இருக்கும்போது தான் போடுவோம். இதே பொழப்பாலாம் அலையிறதில்ல. ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணுறாங்களா, உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, சம்பாதிக்கிறீங்களா இல்லையா, இந்த கம்மிலாம் உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா, உங்களை வச்சு எப்படி வேலை வாங்குறாங்க? நம்ம அவங்க நல்லவங்களாம் பேச மாட்டாங்க. எங்கள் கான்ட்ராக்டுக்கார் பார்த்தாலும் பரவாயில்ல, ஒரு பீஸ் தைச்சா 50 பைசா ₹1 தான் கொடுக்குறாங்க. தைச்சாதான் எங்களுக்கு சம்பளம். வீடியோ போட்டால் எங்களுக்கு என்ன வருது? உங்களை எல்லாம் சிரிக்கி வைக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேண்டியதாக இருக்குன்னு பாருங்கள். பண்ணா அப்படிங்களா? கடையில் கூட்டம் பார்க்குறீங்களா? பார்ப்போம். எவ்வளோ கூட்டம். எல்லாமே லேடிஸு. எல்லாம் சோறு திங்காமல் வந்து இந்த டீ கடையில் வந்து தின்னுட்டு வேலை செய்யுதுங்க. இந்த லேடிஸு திருப்பூரில் இருக்கிற மக்களை பாருங்க, எத்தனை கஷ்டப்படுதுங்க பிள்ளைங்க. காலையில் சோறு குழம்புலாம் ஆக்குவோம், விதவிதமாக செய்வோம். ஆனால் எங்களுக்கு திங்கிறதுக்கு டைம் இருக்காது. எல்லாரும் போடுவோம், பிள்ளைக்கு போடுவோம். சுப்பிரமணிய டீ கடை தான் எங்களை வாழ வைக்கிறது பசி இல்லாமல். ஐயோ, உணர்த்து வசப்பட்டுட்டோம். பழக்கம் தோசம் மூஞ்சிதல் சண்டைக்கு வருவேன். டீ ஏன்னா டீ வருமா? வந்துடும். மக்களுக்கு பிரயோஜனமான கருத்தை சொல்லுங்க. ஜூஸ் தூக்கம் வந்ததுன்னா டீ. வயிறு வலிச்சா ஜூஸா, தூக்கம் வந்தா டீயா. மக்களுக்கு பிரயோஜனமா உள்ள கருத்தை சொல்லுக்கா. அவங்களுக்கு தெரியாதுதான் நம்ம சொல்ல போறோம். அவ்வளோ பெரிய ஆளா நம்ம அப்படிதான் கேட்குறாங்க. பயனுள்ளதா கருத்தா சொல்லுங்க. கருத்தா சொல்லணும்னா சம்பளம் வாங்கி பொண்டாட்டிக்கிட்ட கொடுங்க. பொண்டாட்டிகிட்ட கொடுத்துட்டா பொண்டாட்டி 2 நாளைக்கு வந்து பேசுங்க. எப்படி ராஜ மரியாதை கிடைக்குதுன்னு பாருங்க. சொர்க்கத்தையே காட்டுவாங்க பொண்டாட்டி. டிப்ஸு. ஓகே, பாய். தேங்க்யூ ஸோ மச்.